ஹலோ ஹலோ வெல்கம் டு ஜூஸா சேனல். ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கோகோனட் மில்க் ரைஸ் புலவ், அதாவது தேங்காய் பாலில் செய்கிற புலவ் பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு நம்ம பார்த்துக்குவோம். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தேவையானது தேங்காய் 1. அந்த தேங்காவை உடைச்சிட்டு அந்த மேலே அந்த கருப்பு தோலை சீவிட்டு துண்டு துண்டாக நறுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கணும். அந்த பால் வந்து ஒரு 2 வாட்டி 3 வாட்டி நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி வடிக்கிட்டு எடுத்துட்டோம்னா ஒரு 1 லிட்டர் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே தேவையில்லை. அதாவது 1க்கு 2 கணக்கில் வரணும். 1/2 கிலோ அரிசி, அது 1 லிட்ரு அந்த தேங்காய் பால் லிக்விடு, அவ்வளோதான். அப்புறம் வந்து வானலில் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் போட்டு அது வதங்கின உடனே ஒரு 4 பச்சை மிளகா, நறுக்குன பச்சை மிளகா, அவ்வளோதான். இதுக்கு அதிக மசாலாலாம் எதுவும் தேவையில்லை, சிம்பிளாக தான் இருக்கும். வெங்காயம் 2, பெரிய வெங்காயம் 2 நறுக்கி அதில் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃப்ளேம் மீடியமாக வச்சு பாருங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இது வந்து நல்லா மணமாக இருக்கும். இந்த ரைஸு தேங்காய் பாலில் செய்கிறதுனால இந்த புலவு வந்து சாதாரணமாக செய்வாங்க, தால்ச்சா சோறு அப்படி இப்படிலாம் செய்வாங்க. இது வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி செய்கிறதுனால இன்னும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். வெறுமனே கூட நம்ம சாப்பிட்லாம், எந்த கிரேவி எதுவும் இல்லாமல். ஆனால் கிரேவியும் சேர்த்து சாப்பிட்லாம், அதை பார்த்துங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூனு, இஞ்சி 1.5 ஸ்பூனு, பூண்டு 1.5 ஸ்பூனு பேஸ்ட்டை போட்டு இதையும் வளர்த்திக்கணும். அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்தது அந்த நம்ம வெட்டி வச்சுருக்கிற புதினா கொஞ்சம், கொத்தமல்லி தழை கொஞ்சம், அதையும் போட வேண்டியது தான். சிம்பிளாக தான் இருக்கும், இது நல்லாயிருக்கும் சாப்பிட. பாருங்கள், நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பிறகு தயிர் 2 ஸ்பூன் அதில் போட்டு கிளறி விட்டுக்க வேண்டியது தான். அது முடிஞ்ச உடனே அந்த பால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கலாம். அந்த பாலை ஊற்றிடணும். அதில் தேங்காய் பால், பசும்பால் இல்லை, தேங்காய் பால் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதில் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். இது இந்த பால் வந்து நல்லா கொதிக்க விடக்கூடாது. அந்த கொதிக்கிற பதம் வருது பார்த்தீங்களா, நுரைச்சிக்கின்னு வரும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், அரிசியை போட்டுடணும். அந்த கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அந்த பாஸ்மதி ரைஸை அதில் போட்டு அதான் அதுக்கப்புறம் மூடி வைக்கணும். இது வந்து தண்ணி ஊற்றினத்துலேருந்து ஒரு 10 மினிட்ஸு இது முடிஞ்சிடும், வேலையே முடிஞ்சிடும். பாருங்கள், அரிசி போட்டோமா, அரிசி போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த நுரைச்சின்னு வந்துச்சு பாருங்கள், அந்த பதத்தில் நம்ம வந்து அரிசி போட்டுட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதுதான், கிண்டி விட்டு. இந்த இடையில வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே திறந்து பார்த்து நம்ம கிளறி விட்டுக்க வேண்டியது தான். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ரை ஆகினே வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், அடி பிடிக்காது.
சோறும் வந்து ரைஸு வந்து உடையாது, நல்லா முழுசு முழுசாகவே இருக்கும் அப்படியே. பாருங்கள், முன்ன விட தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து கடைசியாக நம்ம வந்து தம் வைக்கிற வேலை தான். வெயிட்டை போட்டு குக்கர் வெயிட்டை போட்டு நம்ம தம் வச்சிட வேண்டியது தான். இது ஒரு 2 நிமிஷம் சிம்மில் தான் இருக்கணும். 2 நிமிஷத்தை பார்த்தீங்கன்னா பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு, அடி பிடிக்கலை, ட்ரை ஆகிடுச்சு, நல்லா பொல பொலம் இருக்கும். அது மேலே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை நம்ம அதில் போட்டுடுறோம். போட்டு அப்படியே கிளறி விட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்கு. இது வெறுமனேவும் சாப்பிட்டுடலாம், ஏதாவது கிரேவி இருந்தாலும் கூட சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அவசியம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான், ரெடி. அவசியம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.